வணக்கம் மக்களே. சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 20. சாமம் 4 வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர். காமநோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்தபின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. சாமம் உட்பட 4 வேதங்களையும் எல்லா சாத்திரங்களையும் பாதுகாப்போடு நீங்கள் ஓதினாலும் சிவனை அறிய முடியாது. நீங்கள் காமமாகிய நோயை விட்டு கருத்தை இறைவன் மீது செலுத்தினால் ஈசனும் ஊமை காயம் போல் உள்ளே இருப்பான் என்கிறார். அதாவது காயம்பட்டதை அறிவிக்கும் வெளி அறிகுறிகள் இல்லாமல் உள்ளே புண்ணுடன் இருப்பது அல்லது உள்ளே அறிகுறியுடன் இருப்பது ஊமை காயமாகும். இதுபோல் கடவுள் உள்ளிருப்பது தெரியாமல் இருப்பார் என்பது இதன் விளக்கமாகும். சங்கு 2 தாரை 1 சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை. சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே. 2 சங்குகள் போல் ஒலிக்கும் இடா பிங்கள நாடிகளும் ஊதும் தாரை போன்று நீளமாயிருக்கும் சுழுமுனையும் தங்களுக்குள் இடம் வளமாக நாகப்பிணையல் போல் பின்னி கிடக்கும். இடாவும் பிங்களாவும் மட்டுமே தமக்குள் பின்னி கிடக்கும். சுழுமுனை நேராக இவற்றின் நடுவே போகும். இதை அறியாமல் பல மனிதர்கள் மங்கி மாளுகின்றனர். சங்கு போன்ற நாடிகளை தவிர்த்து தாரை போன்ற நாடியில் பிராணவாயு செல்லுமாறு செய்தால் மங்கை பங்கனாகிய சிவனோடு சேர்ந்திருக்கலாம். அதாவது பிராணயாமம் மூலம் சுழுமுனை நாடியில் பிராணனை மேலேறச் செய்வதால் ஊதுதல் என்று சித்தர்கள் இங்கே கூறுவர். பாடல் 22. தங்கம் 1 ரூபம் வேறு தன்மையான வாறு போல் செங்கன்மாளும் ஈசனும் சிறந்திருந்தது எம்முளே. விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே. அதாவது தங்கம் ஒன்றில் பல வடிவங்களில் நகை செய்வது போல பிரம்மம் எனும் முழு முதல் கடவுளிலிருந்து திருமாலும் சிவனும் என பலராக பிரிந்து நம்முடைய உடம்பிற்குள் உள்ளனர். சில மனிதர்கள் தாம் இதை பற்றி முரண்பட்டு பேசுவார்கள். அது அவர்கள் கொள்கையால் வருவதாகும். ஆனால் பிரபஞ்சம் முழுதும் பிரம்மம் என்ற இந்த ஒரு பெயரை கொண்ட கடவுளே விளங்கி தோன்றுகின்றார் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 23. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் 5 எழுத்தாகிய நமச்சிவாயத்தில் தோன்றி அவ்வெழுத்துக்களிலேயே வளர்ந்துள்ளது. இவற்றில்தான் 5 பூதங்களும் தோன்றின. அதே 5 எழுத்தை ஓதும் பஞ்சபூதங்களால் உருவாகியுள்ள இழிந்த மக்களே, அவற்றில் சி என்னும் ஓர் எழுத்தை மட்டும் முழுவதும் சிந்தித்து அறிந்து சொல்ல வல்லவரானால் அஞ்ச வேண்டாம் என்று அபயம் கூறி அம்பலத்தில் ஆடும் நடராசர் தோன்றுவார். மேலும் அவர் விளக்குவதாவது, உலகின் எல்லா பொருட்களும் 5 பூதங்களால் தான் தோன்றியுள்ளன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்கிற அந்த 5 பூதங்களால் மனித உடலும் தோன்றியது. இதை உணராத மக்களை பஞ்சபூத பாவிகாள் என்று கூறுகின்றார் சிவவாக்கியர். சி என்னும் அந்த ஓர் எழுத்து சிவனை குறிக்கும். அம்பலத்தில் ஆடும் அந்த இறைவர் சித்தமாகிய ஆகாயத்தில் தோன்றி ஆடுவார் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 24. அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சது அல்லவோ
பித்தர்கால் பிதற்றுகிறீர். நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வள்ளிரேல் அஞ்சுமில்லை ஆறுமில்லை அனாதியானது ஒன்றுமே. தன்மாத்திரை, பஞ்சபூதம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் முதலிய தத்துவங்கள் அறுதியிட்டு உரைக்க முடியாத அனாதி காலம் முதல் தோன்றியுள்ளன. அவை பிஞ்சு எழுத்து எனப்படும் ஓம் என்பதிலிருந்து ஐந்தெழுத்தாக தோன்றி பிறகு தன்மாத்திரை முதலிய தத்துவங்களாக விரிந்த உலக உற்பத்தியை பித்தர்களாகிய நீங்கள் உணராது பிதற்றுகின்றீர்கள். நெஞ்சில் உள்ள ஐந்தும் ஒன்றாக தொகுத்து நீங்கள் உணர வல்லவராயின் இவை ஐந்தும் இல்லை, அவற்றில் தோன்றி வருவதும் இல்லை, ஒன்றாக உள்ள பிரம்மம் மட்டுமே தனித்து நிற்கும் என்பதனை அறிவீர்கள். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.